திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருப்பாற்றுறை, திருப்பாலத்துறை. இத்திருப்பாலத்துறை ஊரில் ஆதிமூலேஸ்வரர் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் எம்பெருமானின் திருநாமம் ஆதிமூலேஸ்வரர், ஆதிமூலநாதர், 10 பெயரன், திருப்பாற்றுறை மகாதேவர், திருப்பால்துறை நாயனார் என்பவை. அம்பாளின் திருநாமம் மேகலாம்பிகை, மோகநாயகி, நித்திய கல்யாணி. இத்திருத்தலத்தில் வழிபட்டு அருள் பெற்றோர் மார்க்கண்டேயர், சூரியன், சம்பந்தர் மற்றும் சேக்கிழார். இத்திருத்தலத்தில் சூரியன் வழிபட்ட தலமாகும். ஒருமுறை மார்க்கண்டேயர் இத்திருத்தலத்தில் எம்பெருமானை வழிபடும்போது பூஜைக்கு பால் இல்லாமல் வருந்தினார். அப்போது இம்மூர்த்தியின் சிரசிலிருந்து பால் பெருகியது. அதனால் இவ்வாலயம் பால்துறை என பெயர் பெற்றது என கூறுகின்றனர். மேலும் ஒரு முறை சோழ மன்னன் ஒருவன் கொள்ளிட ஆற்றின் தென்கரையில் வரும்போது காடாக இருந்த புதர் ஒன்றிலிருந்து வெண்மையான ஒரு பறவை பறந்து செல்வதை பார்த்தான். அப்பறவை பார்ப்பதற்கு மிக வினோதமாகவும் வசீகரமாகவும் இருந்தது. அப்பறவை வெளிப்பட்ட இடத்தில் அவன் மனம் ஈர்க்கப்பட்டு அந்த இடத்திற்கு சென்றான். நறுமணம் மிகுந்த அவ்விடத்தை தோண்டி பார்க்கும் பொழுது பால் பெருகி ஓடுவதை கண்டான். மன்னன் பதைபதைத்து கவனமாக அங்கு பார்க்க அங்கு எம்பெருமானின் சிவலிங்க திருமேனி காணப்பட்டது. சிவலிங்க மூர்த்திக்கு அங்கேயே திருக்கோயில் கட்டி வழிபாடுகள் செய்தான். இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் அம்பிகையை நெஞ்சுருகி வழிபட்டால் மகப்பேறு கிட்டும் என நம்பப்படுகிறது. இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய மூர்த்தி சிறிய மூர்த்தி, ஆனால் கீர்த்தியோ பெரிது. கோவிலில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் 4 தூண்கள் விளங்கி தேவசபை என்று அர்த்த மண்டபம் அழைக்கப்படுகிறது. இத்திருப்பாற்றுறை இறைவனை தனி வில்வம் கொண்டு 1008 நாமங்களால் பதிகத்தை பாடி துதிப்பதால் வேண்டுபவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். திருஞான சம்பந்தர் பாடி அருளிய பதிகத்தில் பாடலை பார்ப்போம். பூவும் திங்கள் புனைந்த முடியினர் ஏவினல்லாரைதார் பாவம் தீர்புணன் மல்கிய பாற்றுறை ஓயன் சிந்தை ஒருவரே. தன்னில் மூழ்கி எழுவோருடைய பாவங்களை போக்கக்கூடிய தீர்த்த நலமுடையது திருப்பாற்றுறை ஆகும். இத்திருப்பாற்றுறையில் மலர்களையும் பிறை மதியையும் அணிந்து திருமுடியினராய் காட்சியளிப்பவன் எம்பெருமான். எம்பெருமான் அன்று கணை ஒன்றினால் பகைவராய் வந்தடைந்த அசுரர்களின் முப்புறங்களை அழித்தவன். அந்த இறைவனே இத்திருப்பாற்றுறையில் வீற்றிருக்கிறான். அந்த இறைவனைத் தவிர என் மனம் பிறவற்றில் செல்லாது ஓவுதல் செய்த ஒருவராவார். வெவ்வமேனியராய் வெள்ளை நீற்றினர் எவ்வஞ்செய்தனில் கொண்டார் பௌவ நஞ்சடை கண்டரும் பாற்றுரை
மௌவல் சூடிய மைந்தரே. பார்க்கடலை கடையும் பொழுது கடலிடையே தோன்றிய நஞ்சை தனது கண்டத்தில் ஏற்றுள்ளார். அவர் முல்லை மலர் சூடிய மைந்தராவார். அவர் எம் திருப்பாற்றூரில் இருக்கக்கூடிய இறைவன் விரும்பத்தக்க திருமேனியராய் மென்மையான திருவெண்ணீர் அணிந்தவராய் வந்து என் எழிலை கொண்டு பின் பிரிவு துன்பம் தந்தவராவார். இந்த எல்லாமல்ல இறைவனை நாமும் வணங்கி அவனுடைய திருவருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.